மேகன் பாக்ஸோட ஜெனிஃபர் பாடி அப்படிங்கிற ஒரு மூவியை நிறைய பேர் பார்த்துருப்பேன், நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பேன். இப்போ வரைக்கும் அதுக்கான தமிழ் டப்பு எங்கேயுமே கிடையாது. ஒன்லி இங்கிலீஷில் தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மூவி ஒரு அளவுக்கு டீசெண்டான மூவியாக இருந்துச்சு. நம்ம மேகன் பாக்ஸோட ஒன்று அது பெஸ்ட் மூவினே சொல்லலாம். படம் கதை ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் அவரோட ஆக்டிங் அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் ஒரு காலத்தில் மேகன் ஃபாக்ஸோட ஃபேனாக தான் இருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடித்த படம்லாம் சூப்பராகவே இருக்கும். அதுலேயும் எனக்கு டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்ட்டில் அந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்களோட படங்கள்லேயே. அதுபோக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த மூவிஸ்லாம் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு ஜெனிஃபர் 42 எடுக்க போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதில் நம்ம மேகன் ஃபாக்ஸ் ரிட்டர்ன் வர போகிறதாவும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இது உண்மையா இல்லையாங்கிறது இது வரைக்கும் கன்ஃபார்ம் எங்கேயும் பண்ணல. பட் இது ஒரு ரூமராக தான் வந்திருக்கு. கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குது. ஏன்னா அது ஒரு கல்ட்டு கிளாசிக் மூவியாக இருக்கும். சூப்பராகவே இருக்கும். ஒரு ஹாரர் மூவி எந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செகண்ட் பாகம் வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா தான் ஒரு ரூமராக வந்திருக்கு. பட் கூடிய சீக்கிரம் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் படம் மட்டும் அந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த தடவை தமிழ் டப்பில் நம்ம அந்த படத்தை போய் பார்க்கலாம். கண்டிப்பாக தமிழ் டப்புலேயும் வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆல்ரெடி நிறையா படங்கள் தமிழ் டப்பில் வந்துட்டு தான் இருக்குது. பட் ஒரு சில மூவிஸ் தமிழ் டப்பில் வராமல் ஹாலிவுட்லேயே நின்றுது. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரில. பட் தமிழ் டப்பில் வராத படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டட் மூவியாக தான் இருக்குது. அந்த ரேட்டட் மூவி தான் தமிழ் டப்பில் அதிகமாக வர்றதில்ல. ஸோ அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் இதுவும் ரேட்டட் மூவியாக தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜெனிஃபர் பாடி 2 வரக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதாவது தமிழில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஜெனிஃபர் பாடி பார்த்தவங்க அந்த படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.